Hi students, welcome to Benimax. In the video la nama 10th standard max refresher course module book la topic 13 coordinate geometry idoda answers paakurom. First student activities. First sum, let A, B, C in the three vertices given the 3 points on a plane. Okay, இந்த 3 points எங்க இருக்கு on a plane. If AB equal to BC, then find the value of A. ஏபியும் பிசியும் ஈக்குவல்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா என்ன கண்டுபிடிக்கணும், வேல்யூ ஆஃப் ஏ அப்படின்னு கொடுத்துருக்கு. ஏபினா டிஸ்டன்ஸ் ஆஃப் ஏபி. ஓகே, இது வந்து பிசினா என்னது, டிஸ்டன்ஸ் ஆஃப் பிசி, ரெண்டும் ஈக்குவல். ஸோ ஃபஸ்ட்டு நான் கிவன் பாயிண்ட்ஸ் ஏபிசி எழுதிட்டேன். இப்போ ஏபியோட டிஸ்டன்ஸ் ஃபைன் பண்ணுறோம். டிஸ்டன்ஸுக்கு ஃபார்முலா என்னென்னா ரூட் ஆஃப் x2 மைனஸ் x1 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 மைனஸ் y1 த ஹோல் ஸ்கொயர். ஓகே, ஸோ ஏபிங்கிறதுனால ஃபஸ்ட்டு ஏல இருக்கிற பாயிண்ட் x1 y1 இந்த எழுதியிருக்கேன், x1 y1. இந்த 1ம் 3 என்னது x2 y2. ஸோ x2 y2 எழுதிட்டேன். இப்போ இதில் அப்ளை பண்ணுறோம். x2ஓட வேல்யூ என்ன இருக்குது, 1 மைனஸ் x1 ஓட வேல்யூ minus 1 whole square plus y2 value is 3 minus y1 value is 1. அப்போ the whole square போட்டுக்கலாம். இப்போ minus into minus plus ஆயிரும். ஸோ 1 plus 1 square plus 3 minus 1 என்ன 2 square. இப்போ இதை 2 square ஆகும். 1 plus 1 2 ஸ்கொயர்னால் என்ன வந்துடும், 4 வரும். இந்த 2 ஸ்கொயருக்கும் 4 வரும். அப்போ ரெண்டு ஆட் பண்ணிங்கன்னா ரூட் ஆஃப் 8 வருது. அப்போ ஏபியோட டிஸ்டன்ஸ் என்ன வருது, ரூட் 8. இனி இதே மாதிரி அடுத்த டிஸ்டன்ஸ் பிசி ஃபைன் பண்ணுறோம். ஸோ பிசிக்கும் இதே ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுறோம். பியில் உள்ள பாயிண்ட் என்ன, x1 y1. சியில் உள்ள பாயிண்ட் என்னது 3, a, தட் இஸ் x2 y2. இப்போ இதில் அப்ளை பண்ணுறேன். ஃபஸ்ட்டு x2 என்ன இருக்குது 3 மைனஸ் x1 என்ன 1 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் next y2 minus y1 na a minus 3. okay, the whole square. இப்போ இது 3 minus 1 என்ன 2 square, அது 4 ஆயிரும். இது வந்து a minus b the whole square ஃபார்மில் இருக்குது. a minus b the whole squareக்கு ஃபார்மில் என்ன வரும் உங்களுக்கு, a square minus 2ab plus b square. இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுறேன். அப்போ ஃபஸ்ட்டு ஏக்கு பதில் a தான் இருக்குது, பிக்கு பதில் என்ன இருக்குது 3 இருக்குது. ஓகே, ஸோ அப்போ a square minus 2ab. அப்போ 2 into a into b என்ன இருக்குது 3. அப்போ 2 3s are 6a. அடுத்து b என்ன இருக்குது 3 ஸ்கொயர். இந்த 3 ஸ்கொயர்னால் 9 வந்துடும். ஸோ இந்த 9 + 4 என்ன ஆயிரும் 13 ஆயிரும். ஸோ a ஸ்கொயர் மைனஸ் 6a ப்ளஸ் 13 இருக்குது. இப்போ நமக்கு கிவனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏபி ஈக்குவல் டு பிசின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஏபியோட வேல்யூ என்ன வந்திருக்கு, ரூட் 8. இது பிசியோட வேல்யூ. இப்போ ரூட்டோ என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும். ஸோ என்ன இருக்குது, 8 ஈக்குவல் டு a ஸ்கொயர் மைனஸ் 6a ப்ளஸ் 13 இருக்குது. இப்போ இது வந்து குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். இதை என்ன பண்ணலாம், நம்ம சால்வ் பண்ணலாம். ஓகே, அப்போ அதுக்கு முன்னாடி இங்கே ஒரு 8 இருக்கு இல்லையா, அந்த 8 இந்த சைடு நான் கொண்டு வரேன். அப்போ என்ன ஆயிரும் 13 மைனஸ் 8 என்ன 5. அப்போ a ஸ்கொயர் மைனஸ் 6a ப்ளஸ் 5 ஈக்குவல் டு 0ன்னு இருக்குது. இதை ஃபேக்டரைஸ் பண்ணுறோம். ஸோ இந்த கான்ஸ்டன்ட் என்ன இருக்குது 5, அதை எழுதிக்கோங்க. இப்போ வந்து நமக்கு மல்டிப்ளை பண்ணால் ரெண்டு நம்பர்ஸை ஃபேக்டர்ஸை மல்டிப்ளை பண்ணால் அந்த 5 வரணும். அதே இதை ஆட் பண்ணால் என்ன வரணும், அந்த -6 வரணும். ஓகே, அப்போ என்ன வரும், -1 into -5 போட்டிங்கன்னா -1 into -5 +5 ஆகும். -1ஐயும் -5ஐயும் ஆட் பண்ணால் என்ன வந்துடும், -6 வந்துடும். ஸோ இது ரெண்டாம் இதோட ஃபேக்டர்ஸ். அப்போ எப்படி எழுதணும் பாருங்கள், இங்கே மைனஸ் இருக்கா, இங்கே வேரியபிள் என்ன வந்திருக்கு a. அப்போ a - 1 ஈக்குவல் டு 0ன்னு எடுக்கணும். நெக்ஸ்ட் என்ன இருக்குது -5. அப்போ a - 5 ஈக்குவல் டு 0ன்னு எடுக்கணும். ஓகே, இப்போ இதுலேருந்து a என்ன வரும், இந்த -1 இந்த சைடு வந்துட்டுனா +1, இந்த -5 இந்த சைடு வந்துட்டுனா +5. அப்போ நமக்கு ஃபைன் பண்ண வேண்டியது என்னது, ஏயோட வேல்யூ தான். ஸோ a is 1 and 5. ஓகே, நெக்ஸ்ட்டு செகண்ட் சம். If 3, x is the midpoint of line segment, join the points A and B. So AB ஓட midpoint என்ன கொடுத்துருக்காங்க 3, x. Find the value of x. Okay.
ஸோ இப்போ கிவன் என்னென்னா ஏபிங்கிற பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, அதோட மிட் பாயிண்ட் ஆஃப் ஏபி என்ன கொடுத்துருக்காங்க 3, xன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ மிட் பாயிண்ட்டுக்கு ஃபார்முலா என்னென்னா x1 + x2/2, y1 + y2/2. இதுதான் இதோட ஃபார்முலா. ஈக்குவல் டு என்ன போடணும் 3, x. இப்போ x1 y1 அப்படின்னா இந்த பாயிண்ட் தான் கிவன் பாயிண்ட் இருக்குல்ல, ஏல இருக்கிற பாயிண்ட் x1 y1, பியில் இருக்கிற பாயிண்ட் என்னது x2 y2. இந்த வேல்யூ இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ x1 8 இருக்குது, மைனஸ் x2 என்ன இருக்குது -2 இருக்குது /2, y1 என்ன இருக்குது -5, y2 என்ன இருக்குது 11, ஸோ +11/2. இப்போ இது ரெண்டே சப்ராக்ட் பண்ணால் என்ன வரும் 6 வரும். ஸோ 6/2, 11 - 5 என்ன 6/2 தான். ஓகே, இப்போ இதை கேன்சல் பண்ணிட்டிங்கன்னா 3, வரும். நமக்கு ரைட் சைடு என்ன இருக்குது 3, x இருக்குது. இப்போ இதை கம்பேர் பண்ணி பாருங்கள், இங்கே 3 இருக்குது, இங்கேயும் 3 இருக்குது. பட் எக்ஸுக்கு பதில் இங்கே என்ன இருக்குது 3. அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன 3 தான். நெக்ஸ்ட்டு குரூப் ஆக்டிவிட்டி. அதில் ஃபஸ்ட்டு சம், ஷோ தட் 4, 3 இஸ் த சென்டர் ஆஃப் தி சர்க்கிள் பாசிங் த்ரூ த பாயிண்ட் ஏபிசி, ஆல்சோ ஃபைண்ட் இட்ஸ் ரேடியஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்ன ப்ரூஃப் பண்ணணுமோ, இந்த 4, 3 இந்த ஒரு சர்க்கிள் இருக்குது, அதில் ஏபிசிங்கிற பாயிண்ட்ஸ் இருக்குது. அந்த பாயிண்ட் அது வந்து 4, 3 இஸ் த சென்டர் ஆஃப் தி சர்க்கிள் பாசிங் த்ரூ திஸ் பாயிண்ட்ஸ்ன்னு ப்ரூஃப் பண்ணணும். நெக்ஸ்ட் என்னது அதோட ரேடியஸ் என்ன அப்படின்னு ஃபைண்ட் பண்ணணும். இப்போ டயக்ராம் பாருங்கள், ஒரு சர்க்கிள் இருக்குது, அந்த சர்க்கிளுக்கு மேலே ஏபிசிங்கிற பாயிண்ட் இருக்குது. இப்போ சென்டர் என்ன கொடுத்துருக்காங்க, நான் அதை பின்னு எடுத்துக்கிறேன், 4, 3. இப்போ நமக்கு இந்த சர்க்கம்ஃபரன்ஸில் தானே அந்த பாயிண்ட்ஸ் இருக்குது இல்லையா. ஸோ இங்கே இருந்து சென்டர் இருக்குல்ல, இது இவ்வளோ தான் என்னது ரேடியஸாக இருக்கும். அது எல்லா இடமும் எப்படி தான் இருக்கும், ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ இந்த பிஏ, பிபி, பிசி 3 என்ன டிஸ்டன்ஸ், சேம் டிஸ்டன்ஸ் இருக்கும். ஓகே, அப்படின்னா தான் இது வந்து எப்படி இருக்குது 4, 3 சென்டரில் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ அப்போ என்ன ஃபைன் பண்ணுறோம், ஃபஸ்ட்டு பிஏ, பிபி, பிசி 3 கண்டுபிடிக்கணும். 3 எப்படி வரணும், ஈக்குவலாக வரணும். ஸோ இதுக்கு டிஸ்டன்ஸ் ஃபார்முலா தான், 2 பாயிண்ட்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் ஃபைன் பண்ணுறோம். ஸோ டிஸ்டன்ஸ் ஃபார்முலா என்ன, √(x2 - x1) the whole square + y2 - y1 the whole square. ஸோ ஃபஸ்ட்டு பிஏ எடுத்துக்கிறேன். அப்போ பியில் உள்ள பாயிண்ட் என்னது x1 y1, ஏல உள்ள பாயிண்ட் என்னது x2 y2. இந்த பாயிண்ட்ஸை இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம் இந்த ஃபார்முலாவில். ஸோ x2 9 - x1 என்ன 4 the whole square. அடுத்து y2 - y1, y2 என்ன இருக்குது 3, -y1 3 தான், 3 - 3 the whole square. ஸோ 9 - 4 என்ன 5, அப்போ 5² வருங்க, +0 இருக்குது. ஓகே, ஸோ 5² என்ன வந்துடும், இது 3 - 3 என்ன ஆயிரும் 0, 5² என்ன வரும் 25. அப்போ √25 இருக்குது, √25 எதோட வேல்யூ 5ஓட வேல்யூ. அப்போ பிஏ டிஸ்டன்ஸ் எவ்வளோ வருது 5. நெக்ஸ்ட்டு அதே மாதிரி பிபி கண்டுபிடிக்கிறோம். பியில் உள்ள வேல்யூ என்னது x1, y1, பியில் உள்ள வேல்யூ x2, y2. ஸோ இந்த பாயிண்ட்ஸை இப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம் இந்த ஃபார்முலாவில், டிஸ்டன்ஸ் ஃபார்முலாவில். ஸோ ஃபஸ்ட்டு x2 - x1 the whole square ப்ளஸ் y2ஓட வேல்யூ -y1, y1ஓட வேல்யூ என்ன இருக்குது -1 இருக்குது. ஸோ இந்த ஃபார்முலாவில் உள்ள மைனஸும் சேர்ந்து என்ன ஆயிரும் ப்ளஸ் ஆயிரும். ஸோ 4 - 7 என்ன வந்துடும் நமக்கு -3² வரும், ப்ளஸ் 3 + 1 என்ன வரும் 4², -3 ஸ்கொயர் பண்ணால் என்ன 9 தான் வரும், 4² என்னது 16. ரெண்டே ஆட் பண்ணி பாருங்கள் √25. அப்போ √25க்கு வேல்யூ என்ன 5. ஓகே, நெக்ஸ்ட்டு பிசி. அதே மாதிரி பிசியோட டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறோம். அதுவும் என்ன தான் வந்திருக்கு √25, 5 தான் வந்திருக்கு. இப்போ 3மே ஈக்குவலாக வந்திருக்கா. ஸோ பிஏ = பிபி = பிசி = என்ன வந்திருக்கு 5 வந்திருக்கு. ஸோ அந்த 4, 3 இஸ் த சென்டர் ஆஃப் தி சர்க்கிள் அப்படின்னு ஷோ பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு அதோடைய ரேடியஸ் கண்டுபிடிக்கணும். ரேடியஸ் என்ன, இதுதான் ரேடியஸ். ஓகே, ஸோ ரேடியஸ் வந்து என்ன எழுதணும் 5 யூனிட்ஸ்னு எழுதணும். ஓகே, நெக்ஸ்ட்டு குரூப் ஆக்டிவிட்டியில் செகண்ட் சம், if x, 3, 6, y, 8, 2, 9, 4 are the vertices of a parallelogram taken in order, then find the value of x and y. இந்த 4 பாயிண்ட்ஸ் என்ன எதோட verticesன்னு கொடுத்துருக்காங்க, parallelogramoட verticesன்னு கொடுத்துருக்காங்க. இதில் இருக்கக்கூடிய இந்த xyயோட வேல்யூ என்ன செய்யணும் ஃபைண்ட் பண்ணணும். ஸோ இப்போ ஏபிசிடி அந்த பாயிண்ட்ஸ் எடுத்துட்டேன், அதுக்கு ஒரு parallelogram ட்ரா பண்ணியிருக்கேன். parallelogramல வந்து 2 டயக்னல் இருக்கு இல்லையா, ஏசி அண்டு பிடி.
இந்த ரெண்டுமே என்னது பைசெக்ட் ஈச் அதர். ஓகே, இந்த ரெண்டு டயக்னல்ஸும் எப்படி இருக்கும், மிட் பாயிண்டில் வந்து மீட் பண்ணும். ஓகே, ஸோ அப்போ இதுக்கு கண்டிஷன் என்னென்னா டயக்னல்ஸ் பைசெக்ட் ஈச் அதர். அப்போ மிட் பாயிண்ட் ஆஃப் ஏசி ஈக்குவல் டு மிட் பாயிண்ட் ஆஃப் பிடி. ரெண்டுக்கு மிட் பாயிண்ட் எப்படி இருக்கும், ஈக்குவலாக இருக்கும். மிட் பாயிண்ட்டுக்கு ஃபார்முலா என்ன, x1 plus x2 by 2 y1 plus y2 by 2 இதான் ஃபார்முலா. அப்போ இந்த சைடு என்ன எழுதுகிறேன், அதே ஃபார்முலா. மிட் பாயிண்ட்டுக்கு இங்கே அதே ஃபார்முலா தான். இப்போ ஃபார்முலாவுக்கு ஏல உள்ள பாயிண்ட் சியில் உள்ள பாயிண்ட் ரெண்டும் இருக்குது இல்லையா. ஏல உள்ள பாயிண்ட் என்னது x1 y1, சியில் உள்ள பாயிண்ட் என்னது x2 y2 இந்த சைடுக்கு. ஓகே, அடுத்து இந்த சைடு போடும்போது இது பிடி தானே கொடுத்துருக்காங்க. ஸோ x1 y1 இது x2 y2ன்னு எடுக்கணும். ஃபஸ்ட்டு எது ஏசி, ஏசிக்கு எழுதுங்க. அப்போ என்ன வரும், x1 + x2. அப்போ x + 8 டிவைடட் பை 2 y1 + y2 3 + 2 டிவைடட் பை 2. அதே மாதிரி எங்கே எழுதணும், பிக்கும் டிக்கும் எழுதணும். பிக்கும் டிக்கும் x1 என்னது 6, 6 + x2 என்ன 9, 6 + 9 by 2. அடுத்து y1 + y2 y + 4 டிவைடட் பை 2. ஓகே, இப்போ இந்த எக்ஸ் கோஆர்டினேட் இது ஒய் கோஆர்டினேட், இங்கே இது எக்ஸ் கோஆர்டினேட் இது ஒய் கோஆர்டினேட். அப்போ எதை ஈக்குவேட் பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு இந்த எக்ஸ் கோஆர்டினேட்டை ஈக்குவேட் பண்ணுறேன். அப்போ இந்த வேல்யூ ஈக்குவல் டு போட்டு இதை எழுதணும். ஓகே, இப்போ இந்த 2 2 என்ன ஆயிரும், கேன்சல் பண்ணிடலாம். 6 + 9 என்ன வந்துடும், 15 வரும். இங்கே எக்ஸ் + 8 இருக்குது. இந்த +8 இந்த சைடு வரும்போது என்ன ஆயிரும், -8. ரெண்டு சப்ராக்ட் பண்ணால் என்ன வருது, எக்ஸோட வேல்யூ 7. அடுத்து இந்த ஒய்யையும் இந்த ஒய் கோஆர்டினேட்டையும் ஈக்குவேட் பண்ணுறேன். ஓகே, அப்போ 3 + 2 by 2 ஈக்குவல் டு ஒய் + 4 by 2. இங்கே 2 2 என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும். 3 + 2 என்ன 5, 5 ஈக்குவல் டு ஒய் + 4 இருக்குது. ஸோ ஒய் + 4 5னா ஒய் என்ன வரும், இந்த +4 அந்த சைடு போகும்போது -4. 5 - 4 என்ன 1. அப்போ எக்ஸோட வேல்யூ 7, ஒய் வேல்யூ இஸ் 1. நெக்ஸ்ட்டு எவாலுவேஷன். If the y coordinate, first sum, if the y coordinate of a point is 0, y வந்து என்ன ஆயிட்டு 0 வருது. Where does it lie on the Cartesian plane? அப்போ y வந்து 0 வந்துச்சுன்னா அந்த இது வந்து பாயிண்ட் எங்கே இருக்கும் Cartesian planeல அப்படின்னு நம்ம காமிக்கணும். ஸோ இப்போ வந்து இதோடைய கார்டீசியன் பிளேன் எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் போட்டு பாயிண்ட்ஸ் எழுதியிருக்கிறேன். இப்போ ஒய் வந்து 0 அப்படின்னா எங்கே வரும், இதில் தான் வரும் அப்படிதானே. ஒய் வந்து 0. ஸோ அப்படின்னு சொல்லும்போது எக்ஸோட வேல்யூ வேறு ஏதாவது இருக்கும். இப்போ சப்போஸ் எக்ஸ் வந்து 2ன்னு வச்சுக்கோங்க, ஒய் 0னா இதில் தான் வரும், இதில் தான் வரும். எக்ஸ் 3 ஒய் 0னா இதில் வரும். அப்போ அந்த ஒய் 0னாலே அது எதில் தான் வரும், ஆன் தி எக்ஸ் ஆக்சிஸ். அப்போ கார்டீசியன் பிளேல எங்கே வரும், ஆன் தி எக்ஸ் ஆக்சிஸ். ஓகே, next second one, plot the following points 0, 0, -4, 0, -4, -4, 0, -4 in the coordinate plane. plot பண்ண சொல்லியிருக்காங்க. join them in order. இதை join பண்ணணும். what type of geometrical shape is formed அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதை கிராஃபில் நம்ம என்ன பண்ணணும், ட்ரா பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் ட்ரா பண்ணிவிட்டு பாயிண்ட்ஸ் வந்து எழுதியிருக்கேன். எக்ஸ் ஆக்சிஸில் 1 2 3 4, இங்கே மைனஸ். ஒய் ஆக்சிஸில் மேலே என்ன வரும், பாசிட்டிவில் வரும், கீழே என்ன வரும், நெகட்டிவில் வரும். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பிளாட் பண்ணணும் அப்படின்னா 0, 0. அப்போ 0, 0னா இந்த பாயிண்ட். ஓகே, 0, 0. அடுத்து செகண்ட் பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, -4, 0. அப்போ எக்ஸ் ஆக்சிஸில் என்னது -4, ஒய் ஆக்சிஸில் 0. அப்போ இதுதான் -4, 0. ஓகே, நெக்ஸ்ட்டு தேர்ட் பாயிண்ட் -4, -4. எக்ஸ் ஆக்சிஸில் -4, ஒய்லேயும் என்னது -4. அப்போ எந்த பாயிண்ட் வரும், இங்கேருந்து -4, இங்கேருந்து -4 ரெண்டும் மீட் பண்ணுற பாயிண்ட் இது. -4, -4. அடுத்து ஃபோர்த்து பாயிண்ட் என்னது, 0, -4. எக்ஸ் ஆக்சிஸில் 0, ஒயில் என்னது -4. ஒயில் -4 இங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஸோ இது வந்து என்னது 0, -4. இப்போ 4 பாயிண்ட்ஸையும் நம்ம பிளாட் பண்ணிட்டோம். இப்போ இது 4 என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, ஜாயின் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஜாயின் பண்ணால் என்ன ஜியாமெட்ரிக்கல் ஷேப் வருது அப்படின்னு சொல்லணும். இப்போ ஜாயின் பண்ணால் நமக்கு என்ன வருது, இப்போ 4 பாயிண்ட்டும் இருக்குது. இந்த 4 பாயிண்ட்டும் சேர்ந்து என்ன வந்துட்டு நமக்கு ஸ்கொயர். ஓகே,
Next third sum, the point whose ordinate is y. Ordinate na என்னதுன்னா y. Okay. And which lies on the y axis is அப்படின்னு கேட்டிருக்காங்க. Ordinate 4னா அப்போ எது வந்து on the x axis வரும்னு கேட்டிருக்காங்க. அப்போ y x என்ன இருக்கணும் 0 இருக்கணும். x 0 இருந்தால் தான் அது வந்து எதில் வரும் on the y axis. அப்போ 0,4ங்கிற பாயிண்ட் தான் என்ன வரும் on the y axis. Next fourth one, calculate the distance between a வந்து 7,3, b என்ன கொடுத்துருக்காங்கன்னா lies on the x axis whose abscissa is 11 கொடுத்துருக்காங்க. abscissa x value. Okay, abscissa என்னது x value. அப்போ x 11, y என்ன எடுக்கணும் 0. அப்போ அந்த பாயிண்ட் b என்ன வந்துடும் அப்படின்னா 11,0 அப்படின்னு எடுக்கணும். ஓகே, 11,0. ஏ ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க 7,3. இந்த ரெண்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் என்ன ஃபைன் பண்ண போகிறோம். ஸோ ஏ வந்து என்ன கொடுத்துருக்காங்க 7,3, பி என்ன வந்துருந்து ஆப்சிஸா என்னது 11. அப்போ இது வந்து ஆன் தி ஒய் ஆக்சிஸ்னால் என்ன வந்துட்டு 0 வந்துட்டு. ஓகே, ஸோ இப்போ வந்து டி ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் ஃபார்முலா என்ன ரூட் ஆஃப் x2 minus x1 the whole square plus y2 minus y1 the whole square. இது x1, இது y1, இது x2, y2. இந்த வேல்யூவை இதில் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். ஸோ என்ன வருது x2 ஓட வேல்யூ 11, x1 வேல்யூ 7. ஸோ 11 minus 7 4 square. y2 வந்து 0 minus y1 என்ன 3. 0 minus 3 என்னது minus 3 the whole square. 4 square என்ன வரும் 16. 3 ஸ்கொயர் என்ன வரும் 9 ஆயிரும். ஸோ ரெண்டு ஆட் பண்ணிங்கன்னா 25. அப்போ ரூட் 25 வருது. ரூட் 25ஓட வேல்யூ என்ன 5. அப்போ டிஸ்டன்ஸ் என்ன வருது 5 யூனிட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்து சம், த சென்டர் ஆஃப் அ சர்க்கிள் இஸ் -4,2 இஃப் ஒன் எண்ட் ஆஃப் தி diameter ஆஃப் தி சர்க்கிள் இஸ் -3,7 then find the other end. அப்போ சென்டர் வந்து -4,2 அதனுடைய டயமீட்டரில் ஒரு எண்ட் என்ன கொடுத்துருக்காங்க -3,7. அதர் எண்ட் என்னன்னு நம்ம என்ன செய்யணும் ஃபைன் பண்ணணும். ஸோ இப்போ இந்த சர்க்கிள் ட்ராப் பண்ணியிருக்கேன். இதுதான் என்னது டயமீட்டர். இந்த சென்டர் என்னது -4,2. டயமீட்டரோட ஒரு பாயிண்ட் -3,7. அனதர் பாயிண்ட் என்னன்னு ஃபைன் பண்ணணும். ஸோ அதை நான் x2 y2ன்னு எடுத்துக்கிறேன். இது ஆல்ரெடி x1 y1. இப்போ நமக்கு தெரியும் இந்த டயமீட்டரோட மிட் பாயிண்ட் தான் என்னது சென்டர். ஓகே, அப்போ மிட் பாயிண்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க சென்டர். மிட் பாயிண்ட்டுக்கு ஃபார்முலா இதானே, ஃபார்முலா எழுதிட்டேன். மிட் பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க -4,2. இப்போ இந்த ஃபார்முலா வந்து மிட் பாயிண்டோட ஃபார்முலா x1 + x2/2, y1 + y2/2. இதில் இந்த பாயிண்ட்ஸ் அப்ளை பண்ணுறேன். x1க்கும் y1க்கும் போடுறேன். x2 y2 எப்படி அப்படியே தான் எழுதணும். x2 y2ன்னு தான் எழுதணும். ஓகே, இப்போ இதில் வந்து இது x கோஆர்டினேட், இது x கோஆர்டினேட், இது ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணணும். அப்போ என்ன வரும் -3 + x2 / 2 = என்ன வருது -4. அப்போ இந்த 2 இந்த சைடு போகும்போது என்ன ஆகும் டிவைடில் இருக்குது. ஸோ அங்கே போகும்போது மல்டிப்ளை ஆகும். ஸோ 2 × -4 என்ன வந்துடும் -8. இங்கே ஆல்ரெடி நமக்கு என்ன இருக்குது -3 + x2 இருக்குது. ஸோ x2 இங்கே இருக்கட்டும், -8 இருக்குது. இந்த -3 எங்கே வரும்போது என்ன ஆயிரும் +3 ஆகும். ஸோ இது ரெண்டு ஆட் பண்ணிங்கன்னா டிஃப்ரெண்ட் சைன் இருக்குது. ஸோ கீப் த கிரேட்டர் நம்பர் சைன் அண்ட் சப்ராக்ட். அப்போ என்ன வருது x2 -5. ஓகே, நெக்ஸ்ட் ஈக்குவேட்டிங் y கோஆர்டினேட். இந்த y-ஐயும் இந்த y கோஆர்டினேட்டையும் ஈக்குவேட் பண்ணுறேன். அப்போ 7 + y2/2 = என்ன வருது 2. ஓகே, ஸோ இப்போ இங்கே டினாமினேட்டரில் 2 இருக்குது. அந்த சைடு போகும்போது என்ன ஆகும் மல்டிப்ளை ஆகும். 2 2s are 4. y2 = இந்த +7 இந்த சைடு வரும்போது -7 ஆகும். ஸோ 4 - 7 என்ன வரும் -3. அப்போ y2ஓட வேல்யூ என்ன வந்துட்டு -3. ஸோ அப்போ அதர் எண்டு, ஸோ அடுத்த எண்ட் என்ன கொடுத்துருக்காங்க அந்த டயமீட்டரோட அதர் எண்ட் இஸ் -5, -3. திஸ் இஸ் த ஆன்சர். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.